ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நந்து. இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா, சிங்கப்பூரில் மெரினா பீச்சில் லொக்கேட் ஆகிருக்கிறேன். சூப்பர் ட்ரீக் தான் போயிட்டுருக்கோம். சும்மா 2 நாள் லீவ் வந்ததுனால ஸோ ஆன்லைனில் டிக்கெட் பார்த்தோம், கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே போயிட்டு வருவோமேனு ஈவினிங் ஒரு 6 மணி போல் கிளம்பி அப்படியே போயிட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கி இங்கே ஃபுல்லாகவே இந்த ஐடி பில்டிங்ஸ் தான் நிறையா இருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்கலாம். ஸோ அதனால் இறங்கி அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்னு அந்த ஸ்டேஷன் வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோமோ எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனுக்கு கீழே கார்டன்ஸ் பை த பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கேயே இறங்கினா போதும், அங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஸோ இது வேறு, இதுக்குள்ளேயும் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக இந்த நேச்சுரல் ஃப்ளவரு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கும் காசு பே பண்ணிவிட்டு இல்லை ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதாங்க மெரினா பீச் ஐகானிக் பில்டிங் தெரியுதா? 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போவே அந்த 3 பில்டிங்ஸும் வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து 8 பில்லியன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரியல, நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்காங்க. நாங்கள் ஈவினிங் போகும்போது ஃபுல்லாக மழைங்க. கரெக்டாக இந்த ஒரு 7 மணி ஒரு 6:30 போல் அங்கே ரீச் ஆனோம். பெருசாக மழை எதுவும் இல்லை, ஆனால் பயந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம அங்கே மேலே போகிறது தான் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஏன்னா மேலே போய் பார்க்க முடியாது, மழை பெஞ்சிச்சுன்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஸோ என்ஜாயும் பண்ண முடியாது. இங்கே இந்த சீனிக் வியூ எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுதாங்க சொன்ன சூப்பர் ட்ரீக்கு வந்தாச்சு. இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினது. மொத்தம் 18 இருக்குது. ஒரு தோப்பு மாதிரி இது இருக்கும், பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் ஈவினிங்கில் வந்து சும்மா போய் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். ஈவினிங்கில் நல்லாயிருக்கும் அந்த வியூ, மேலேருந்து பார்க்க ஈவினிங்கில் நல்லாயிருக்கும். ஸோ டைம் ஆகிட்டதுனால லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பேசிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ஈவினிங் வரதை விட நைட்டில் வந்து பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஈவினிங்கில் சும்மா அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ எல்லாம் மேலேருந்து அந்த வியூ சும்மா அந்த 360 டிகிரியில் பார்த்துட்டு போயிடலாம். பட் ஆனால் நைட்டில் வந்து லைட் ஷோ ஃப்ரீ தான். அப்படி வந்து ஈவினிங்கில் ஒரு வேளை பார்த்துட்டு போயிருந்தா நைட்டில் ஒரு லைஃப் டைம் மெமரி மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு இங்கே தான் நான் நிறைய வெள்ளைக்காரங்களே பார்த்தேன். இதுக்காகவே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. நைட்டில் இந்த லைட் ஷோ அந்த மியூசிக்கோடு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. க்யூவில் அங்கே மேலே போகிறதுக்கே வந்து நாங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். லைட்டாக தூரலெல்லாம் வந்துச்சு. அப்புறம் எப்படியோ நல்லபடியாக மழை வரல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி தான் லாஸ்ட்டு. ஸோ நாங்கள் போய் ஒரு 1 ஹவர் மேலே இருந்தோம். இறங்க மனசே இல்லை, ஆனால் டைம் ஆயிடுச்சு. சில வழி இல்லை, அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு சிங்கப்பூரோட ஒரு ஐகானிக் ட்ரீ. சிங்கப்பூர் டூரிசம்னு வந்தாவே இதை டச் பண்ணாமல் போக முடியாது. அப்படி இதை மிஸ் பண்ணிட்டு சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, இல்லை சிங்கப்பூருக்கு டூரிசம்காக வந்தாலும் சரி, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. நானே இத்தனை வருஷம் இருக்கேன், ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இவ்வளோ நாள் ஏன்னா மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அந்த லைட் ஷோ, அந்த மியூசிக்கு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது சென்ட்ராக தெரியறது வந்து அப்சர்வேஷன் டெக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கும் நீங்கள் தேவைன்னா காம்போவில் கூட புக் பண்ணிக்கலாம். சேம் இதுக்கு ஒரு $14, அதுக்கு ஒரு $14, $28 வரும். ஸோ அதிகமாக அந்த சூப்பர் ட்ரீயில் விசிட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல் வாக் பே தான். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.